மில்லிகனின் எண்ணெய் துளி ஆய்வு. ஒரு எலக்ட்ரானில் உள்ள சிறிய மின்னூட்டத்தை விஞ்ஞானிகள் எவ்வாறு அளந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது மில்லிகனின் எண்ணெய் துளி பரிசோதனை இயற்பியலில் மிகவும் நேர்த்தியான சோதனைகளில் ஒன்று. மின்னூட்டம் செய்யப்பட்ட எண்ணெய் துளி மற்றும் மின்புலத்தை பயன்படுத்தி மில்லிகன் இந்த துளிகளை காற்றில் மிதக்கச் செய்தார். அறிமுகம். இயற்கையில் ஒரு அடிப்படை மாறிலியான எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை கண்டறிய மில்லிகனின் எண்ணெய் துளி பரிசோதனை பயன்படுத்தப்படுகிறது. ஆய்வு அமைப்பு. இங்கு ஒரு அறை கொடுக்கப்பட்டுள்ளது. இது வெற்றிடமாக்கப்பட்ட அறை. இது முழுவதும் வெற்றிடமாக்கப்பட்ட அறை கிடையாது. இதில் இரண்டு தகடுகள், உலோகத் தகடுகள் உள்ளன. அவை A மற்றும் B. இவை இரண்டு தகடுகளும் ஒரு உயர் மின்னழுத்த வேறுபாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இங்கு ஒரு நுண் தெளிப்பான் உள்ளது. இது எண்ணெய் துளியை நுண் துளிகளாக மாற்றி ஸ்ப்ரே செய்கிறது. தெளிக்கப்பட்ட இந்த எண்ணெய் நுண் துளிகள் கீழே இறங்குகின்றன. இவை ஏயில் உள்ள ஒரு துளை வழியாக B ஐ நோக்கி நகர்கின்றன. இடது பக்கம் ஒரு திறப்பு உள்ளது. இதன் வழியே நாம் நுண்ணோக்கி மூலம் இந்த எண்ணெய் நுண் துளியை பார்க்கலாம். இடது பக்கம் ஒரு திறப்பு உள்ளது. இதன் வழியே நாம் ஒரு ஒளியை அனுப்பி நுண்துளியை மேலும் வெளிச்சமாக்குகிறோம். இரண்டு இணையான உலோகத் தகடுகள் A மற்றும் B. இவற்றின் விட்டம் ஏறத்தாழ 20 சென்டிமீட்டர். இவற்றிற்கு இடைப்பட்ட இடைவெளி ஏறத்தாழ 1.5 சென்டிமீட்டர் ஆகும். தட்டுகளின் குறுக்கே பயன்படுத்தப்படும் உயர் மின்னழுத்த வேறுபாடு ஏறத்தாழ 10,000 வோல்ட் ஆகும். இங்கு மின்புலம் கீழ்நோக்கி செயல்படுகிறது. மேல் தட்டில் உள்ள துளை வழியாக எண்ணெய் நுண்துளிகள், ஆவியாகாதவை, தெளிக்கப்படுகின்றன. சில எண்ணெய் துளிகள் காற்று உராய்வு அல்லது எக்ஸ் கதிர்கள் காரணமாக எதிர்குறி மின்னோட்டம் செய்யப்படுகிறது. ஒளி துகள்களை ஒளிரச் செய்கிறது. நுண்ணோக்கி அவற்றின் இயக்கத்தை காண பயன்படுத்தப்படுகிறது. மின்புலம் இல்லாத போது ஈர்ப்பு விசையின் காரணமாக துளிகள் கீழ் நோக்கி நகர்ந்து முற்று திசைவேகத்தை அடைகின்றன. இதன் மூலம் நாம் துளியின் ஆரத்தை கணக்கிடுகிறோம். மின்புலம் இல்லாத போது ஈர்ப்பு விசையின் கீழ் முற்று திசைவேகத்தில் துளி கீழே விழுகிறது. இப்பொழுது துளி பெரிதுபடுத்தப்படுகிறது. இந்த துளியில் செயல்படும் விசைகளை காண்போம். கீழ் நோக்கிய எடை Fg, மேல் நோக்கிய மிதப்பு விசை Fb. மேலும் அதன் இயக்கம் காரணமாக அதன் மீது ஒரு பாகு விசை இருக்கும். அது Fv. துளியின் முற்று திசைவேகம் B. எனவே பாகு விசை Fv இது மேல் நோக்கி இருக்கும். இது இயக்கத்திற்கு எதிராக செயல்படும். விசைகள். முதல் விசை எடை Fg ஈக்குவல்ஸ் mg. m என்பது அடர்த்தி மற்றும் பருமனின் பெருக்கல். பருமன் 4/3 πr³. ρ என்பது எண்ணெய் துளியின் அடர்த்தி. m என்பது எண்ணெய் துளியின் நிறை. g என்பது ஈர்ப்பின் முடுக்கம். ρ என்பது எண்ணெயின் அடர்த்தி. r என்பது துளியின் ஆரம்.
இரண்டாவது விசை FB. இது வெளியேற்றப்பட்ட காற்றின் எடைக்கு சமமாக இருக்கும். ரோ 4/3 πr³ G. இது மிதப்பு விசை ஆகும். இங்கு சிக்மா என்பது காற்றின் அடர்த்தி. மூன்றாவது விசை FV. இது ஸ்டோக் விதிப்படி நமக்கு கிடைக்கிறது. இது பாகு விசையாகும். இது இயக்கத்திற்கு எதிர் திசையில் இருக்கும். FV என்பது 6πr⁵E சமம். இங்கு V என்பது முற்று திசை வேகம், η என்பது காற்றின் பாகியல் எண். இப்பொழுது மிதப்பு விசையை நாம் எடையுடன் கழிக்கும் போது நமக்கு ஒரு தோற்ற எடை கிடைக்கிறது. அது FG - FB. இந்த FG - FB என்ற தோற்ற எடை மேல் நோக்கிய பாகு விசைக்கு சமமாக இருக்கும். FG - FB = 4/3 πr³ ρ - சிக்மா G. பாகு விசை FV 6πr⁵. இப்பொழுது இந்த இரண்டு விசைகளும் கீழ் நோக்கிய தோற்ற எடை, மேல் நோக்கிய பாகு விசை இரண்டும் சமமாக இருக்கும். விசைகளின் சமநிலை. FG - FB என்ற தோற்ற எடை மேல் நோக்கிய பாகு விசை FB-க்கு சமமாக இருக்கும். இப்பொழுது நாம் மதிப்புகளை பிரதியிடுகிறோம். FG - FB-க்கு பதிலாக 4/3 πr³ ρ - சிக்மா G என்றும், FV-க்கு பதிலாக நாம் 6πr⁵ பிரதியிடுகிறோம். ஆரத்திற்கான தீர்வு. R = √9ηV / 2 ρ - சிக்மா × G. R = √9ηV / 2 times ρ - சிக்மா G. இப்பொழுது மின்புலத்தை கொடுப்போம். மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றுவதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட துளியை நகராமல் நிலைநிறுத்த முடியும். இதன் மூலம் எலக்ட்ரானின் மின்னூட்டத்தை கணக்கிடலாம். மின்புலம் இருக்கும்போது துளி நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. மின்விசை ஈர்ப்பு விசையையும் மிதப்பு விசையையும் சமன் செய்கிறது. இப்பொழுது இடது பக்கம் இருக்கும் திறப்பு வழியாக X கதிர்களை அனுப்புகிறோம். இது காற்றை அயனியாக்கும். காற்றில் உள்ள எலக்ட்ரான்கள் எண்ணெய் துளியில் ஒட்டிக்கொள்ளும். ஒட்டிக்கொள்ளப்பட்ட இந்த எண்ணெய் துளியை நாம் கொடுக்கப்பட்ட மின்புலத்தின் வழியாக அதன் இயக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இந்த எண்ணெய் துளியை எடுத்துக்கொள்வோம். இங்கு இதன் மீது கீழ் நோக்கிய தோற்ற எடை உள்ளது. அது FG - FB. மேல் நோக்கிய மின்விசை உள்ளது. அது FE. இவை இரண்டும் சமன் செய்யப்பட்டுள்ளன. இங்கு துளியின் முற்று திசைவேகம் சுழியாகும். எனவே பாகு விசை சுழியாகும். விசைகளின் சமநிலை. மின்விசை FE என்பது தோற்ற எடை FG - FB-க்கு சமம். மின்விசை Q times E என்பது தோற்ற எடை 4/3 πr³ ρ - சிக்மா G என்பதற்கு சமமாக உள்ளது. இதிலிருந்து Q என்பதை 4/3E πr³ ρ - சிக்மா G என்று எழுதுகிறோம். இதிலிருந்து நாம் Q-வை கண்டுபிடிக்கிறோம். R பதிலாக √9ηV / 2 ρ - சிக்மா G ஐ பிரதியிடுகிறோம். எனவே நமக்கு Q என்பது 4/3E × π × 9ηV / 2 times ρ - சிக்மா times G whole to the power of 3/2 ×
ரோ மைனஸ் சிக்மா இன்டு ஜி கிடைக்கிறது. இதை நாம் சுருக்க நமக்கு Q என்பது 18 பை டிவைடட் பை E மல்டிப்ளை ஈட்டா கியூப் V கியூப் டிவைடட் பை 2 டைம்ஸ் ரோ மைனஸ் சிக்மா G டு த பவர் 1/2 கிடைக்கிறது. இது இறுதி மதிப்பாகும், இறுதி சமன்பாடாகும். Q equals 18 pi divided by E multiply 9 cube V cube divided by 2 times rho minus sigma times G to the power half. மில்லிகன் இந்த பரிசோதனையை மீண்டும் மீண்டும் செய்தார். மேலும் எண்ணெய் துளியின் மின்னூட்டம் எப்போதும் 1.6 பெருக்கல் 10⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻⁻ என்பதன் மடங்குகள் என்பதை கண்டறிந்தார். இந்த மதிப்பு ஒரு எலக்ட்ரானின் மின்னூட்டம் ஆகும்.